தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் வட வட்டாரம் CSI வில்லியம் சார்லஸ் நினைவாலயத்தின் வரலாற்று சிறப்புகள். சென்னை பட்டணத்தில் முதல் லண்டன் மிஷன் சொசைட்டி LMS மிஷனரி அருள் திரு வில்லியம் சார்லஸ் லவ்லஸ் அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டி 1806 ஆண்டு டிசம்பர் 17 பிரதிஷ்டை செய்தார். இத்திருச்சபை சென்னை மாநகரத்தில் இந்திய தமிழ் மக்களுக்காக கட்டப்பட்ட முதல் புராட்டஸ்டன்ட் திருச்சபை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தின் கிளைச்சபை சென்னை புரசை பகுதியில் உள்ள மிஷனரி சிற்றாலயம் மிஷனரி சேப்பல் 1819 ஆண்டில் துவங்கப்பட்டது. வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்க பெரும் தொண்டாற்றிய தமிழ் பேரறிஞர்களான டாக்டர் கால்டுவெல் மற்றும் டாக்டர் ஹென்றி பவர் ஆகிய இருவரும் 1850 ஆண்டு முதல் 1860 ஆண்டுகள் வரை இத்திருச்சபையில் திருப்பணியாற்றினார்கள். டாக்டர் கால்டுவெல் அவர்களின் திருவுருவச் சிலை தமிழக அரசால் மெரினா கடற்கரையில் நிறுவப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்து 1860 ஆண்டில் அருள் திரு கோட்டிலிங்கம் அவர்கள் முதல் இந்திய கிறிஸ்தவ ஆயராக இத்திருச்சபையில் அருட்பொழிவு பெற்றார் மற்றும் ஆர்மேனியன் தெருவில் உள்ள பள்ளியில் பொறுப்பு வகித்தார். ஆயிரத்து 1893 ஆண்டு அருள் திரு வார்டு மற்றும் திருமதி வார்டு அவர்களும் இணைந்து கிறிஸ்துவ பக்தி முயற்சி சங்கம் கிறிஸ்டியன் எண்டவர் சொசைட்டி துவக்கினார்கள். அருள் திரு கோட்லிங்கம் அவர்களின் மகன் JB கோட்லிங்கம் அவர்கள் 1905 ஆண்டு இந்திய சுதேச மிஷனரி NMSI சங்கத்தின் பணியாளராக செயல்பட்டார். 1908 ஆண்டு முதல் தென் இந்திய ஐக்கிய திருச்சபையின் SIUC பிறப்பிடமாக இத்திருச்சபை திகழ்கிறது. பின்னர் விரிவாக்கப்பட்டு 1947 ஆண்டு செப்டம்பர் 27 தென்னிந்திய திருச்சபை CSI என்று பெயர் மாற்றப்பட்டது. பெண் பிள்ளைகளுக்கான கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் 1925 ஆண்டு பெண் பிள்ளைகளுக்கான பள்ளி இந்த ஆலய வளாகத்தில் நிறுவப்பட்டது. ஆயிரத்து 1976 ஆண்டில் ஐக்கிய ஆராதனை, அதாவது ரோமன் கத்தோலிக்க சபையும் புராட்டஸ்டன்ட் சபையும் இணைந்து நடத்திய ஆராதனை இங்கு நடைபெற்றது. இந்த திருச்சபை 1981 ஆண்டு வரை வில்லியம் சார்லஸ் லவ்லஸ் திருச்சபை என அழைக்கப்பட்டது. பின்னர் வில்லியம் சார்லஸ் நினைவாலயம் என பெயர் மாற்றப்பட்டது. 1982 ஆண்டு இந்த திருச்சபையின் 175வது நிறைவு ஆண்டின் கொண்டாட்டங்கள் டிசம்பர் 17 கடவுளின் அருளாலும் அனைத்து அங்கத்தினர்களின் ஜெபத்தாலும் ஒத்துழைப்பாலும் பேராயர் மற்றும் ஆயர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த திருச்சபையின் 200வது நிறைவு ஆண்டின் கொண்டாட்டங்கள் 2006 ஆண்டு டிசம்பர் 17 கடவுளின் அருளாலும் அனைத்து அங்கத்தினர்களின் ஜெபத்தாலும் ஒத்துழைப்பாலும் பேராயர் மற்றும் ஆயர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் முதலில் தமிழ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்த அருள் திரு சீகன் பாலக் அவர்களின் உருவம் பதித்த தபால் தலை வெளியிடப்பட்டது. 2012 ஆண்டு மார்ச் 10 இந்த ஆலயத்தின் கிளைச்சபை பொன்னேரி உள்ள ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் CSI வில்லியம் சார்லஸ் நினைவாலயம் அதே பெயரில் துவங்கப்பட்டது. 218வது ஆண்டை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இத்திருச்சபை அநேக ஆலயமில்லாத கிராமத்தில் தங்களுடைய சுவிசேஷ பணியை செய்து
திருச்சபையை கட்டும் பணியை இலக்காக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறது. இத்திருச்சபையின் அநேக இறைப்பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைப்பணியில் உங்கள் ஆயர் அருட்பணி ஸ்டெல்லா இன்பகுமாரி CSI வில்லியம் சார்லஸ் நினைவாலயம்.